அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக எங்கள் வீட்டில் ஒரு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாள் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப சுப நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய அன்னையோடு திட்டமிடுவீர்கள். இதனால் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். பிரார்த்தனையில் ஈடுபடுவது நம்பிக்கை நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றி காண முடியும். பலன்கள் முழு அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். தகவல் தொடர்பு திறமையை வளர்த்துக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் வேறுபாட்டை நீக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய வருத்தம் காரணமாக குழப்பம் அதிகமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்றினால் நல்ல பலன் காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையோடு சண்டை ஏற்படலாம். இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம். கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். தினசரி தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம். உணவு வகைகளை தவிர்ப்பது தலை சுற்றல் ஏற்படுத்துவது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் மனநிலையை சமநிலைப்படுத்த வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை உறுதியோடு செயல்பட்டால் எளிமையாக பணியாற்றலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பாக இருப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவில் அன்பு மலரும். துணையிடத்தில் திடமான நம்பிக்கை ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக இன்று பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தெளிவான மனதும் உறுதியுடனும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக நடத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீர்கள். பணிக்கு பாராட்டு கிடைக்க கடினமாக பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீர்கள். இன்று குடும்பத்தை
பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தில் எதிரொலிக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டம் காரணமாக எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். இன்று பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள் காரணமாக நேரம் அதிகமாக செலவாகலாம். பணிகளை முடிக்க இயலாமல் இருக்கலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம். இன்று உங்களுடைய துணையுடனான அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது மிகவும் நல்லது. உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான செலவுகள் காணப்படலாம். இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகளாக எழலாம். தெய்வீக இசை கேட்பது, தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. வழக்கமான பணிகளை ஆற்றுவதில் நீங்கள் கடினமான நிலையை உணர்வீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும். சக பணியாளர்களோடு அமைதியாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் உறவை பாதிக்கலாம். துணையுடன் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சற்று கடினமானதாக காணப்படலாம். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு பிரச்சனைகள் காணப்படலாம். காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக அமையப் போகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களையும் மேற்கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிக்கு சிறந்த பாராட்டு பெறுவீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நம்பிக்கையான உணர்வுகளையும் துணையுடன் பக்குவமான புரிந்துணர்வையும் உணர்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பணம் அதிகமாக காணப்படலாம். வங்கியில் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கட்டுப்பாட்டை மீறக்கூடிய சூழல் காணப்படலாம். என்றாலும் நீங்கள் அதிலிருந்து நன்மை பெற முயற்சிப்பீர்கள். உறுதியும் இன்று திட்டமிடலும் உங்களுக்கு வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிக்க இயலாது. உங்களுடைய பாதி வேலைகள் முடிக்க முடியாத நிலவி இருக்கலாம். இலக்குகளை அடைய நீங்கள் சிறிது கடினமாக உழைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கலாம். இதனால் மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம். தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகளால் கஷ்டம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் உழைப்பின் காரணமாக பிரச்சனை ஏற்படலாம். பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்ற இயலாது. பொறுப்புகளை முடிக்க வேண்டிய நிலைமை காணப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான உறவு காணப்படாது. தேவையற்ற காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும். இன்று வரவு செலவு இரண்டுமே காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடை வலி இன்று அதிகமாக காணப்படலாம். இதனால் ஆரோக்கிய குறைவு காணப்படலாம். சோர்வாக இருப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும். இசை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்ற உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இவை அமையலாம். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்காது. இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காரணமாக துணை இடத்தில் உறவு பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்புள்ளது. அதனை சமாளிக்க இயலாத காரணத்தினால் நீங்கள் சற்று ஏமாற்றம் அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு விரைப்பு மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எளிதில் சோர்வடைவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீங்கள் உறுதியோடு செயல்படுவீர்கள். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம்.
பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். திறமையாக செயல்முறைகளை பராமரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். நேர்மறையான அணுகுமுறை உதவிகரமானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.